தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 12 ஆண்டுகளுக்கு பிறகாக கோவை வருகிறார். அரசியல் முக்கியத்துவமான வருகை இது. காரணம் என்னென்னா 2 நாள் நடக்கக்கூடிய பூத் கமிட்டிக்கான மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து அதில் பேசவிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க 5 இடங்களில் இந்த 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த மாநாடு நடக்க இருக்கு. முதல் கட்டமாக கொங்கு மண்டலத்தில் முதல் மாநாட்டை தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. அவர் இப்போது தனி விமானம் மூலமாக கோவை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து அவர் ரோட் ஷோவாக செல்ல இருக்கிறார். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு விஜய் செல்ல இருக்கிறார். அதுவரை அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கவிருக்கின்றனர். இதன் பிறகு அவர் தனியார் ஹோட்டலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். அதன் பிறகு 2 மணிக்கு மேலாக கிளம்பி 3 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த பூத் கமிட்டிக்கான மண்டல அளவிலான மாநாட்டை தொடங்கி வைத்து அதில் பேச இருக்கிறார். 3 மணி நேரம் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 தேர்தலில் எப்படி வாக்குச்சாவடிகளை செயல்படுத்துவது, வாக்குச்சாவடிகளுக்கு எப்படி பொதுமக்களை அழைச்சிட்டு வர்றது, எப்படி வாக்கு கேட்பது அப்படின்னு பல வியூகங்கள் பற்றி விஜய் பேசவிருக்கிறார். விஜயினுடைய இந்த மாநாடு, அதாவது மண்டல அளவிலாக வருவேன் அப்படின்னு சொன்ன அளவில் முதல் மாநாடு கோவையில் தொடங்கியிருக்கிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், இப்போ தாவேகா தலைவர் கோவை வந்திருக்கிறார். அவருடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கியதிலிருந்து அடுத்த கட்டமாக 2026 தேர்தல் தான் நமது இலக்கு என்பதை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் என தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் தெளிவாக அறிக்கைகள்ல குறிப்பிட்டிருந்தனர். அந்த அடிப்படையில தேர்தலுக்கான வியூகங்கள் தமிழக அரசியல் களத்துல மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. ஒரு புறம் ஆளுங்கட்சி அவர்களுக்கான கூட்டணி வலுவாக இருப்பதாக கருத்து தெரிவிக்கிறது. எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில இதற்கு மாற்றாக 2026 இவர்களுக்கு மாற்றாகத்தான் தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்பதை அதிகாரப்பூர்வமாக கட்சியுடைய 2வது ஆண்டு துவக்க விழாவில் கட்சியுடைய தலைவர் அவரது உரையில தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக 2026 ஆண்டு தேர்தலை நோக்கி கட்சியை பலப்படுத்துவதற்கான பணிகள்ல மும்முரமாக தமிழக வெற்றி கழக தலைவர்களும் நிர்வாகிகளும் அதே போல மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் இறங்க வேண்டும் என்ற பணிகள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர்களுக்கான நியமனம் என்பது முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களை தாண்டி பூத், அதாவது ரூட் லெவல்ல ஒரு கட்சி வளருவதற்கு ஒவ்வொரு பூத்துகளிலுமே பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் அனைத்து கட்சிகளிலுமே இருப்பார்கள். அந்த அடிப்படையில நாட்டில் 68,000க்கும் மேற்பட்ட பூத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு பூத்துக்குமான பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கான பயிற்சி என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுகவுக்குத்தான் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகளிலுமே ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 3வது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்த மாநிலம் முழுவதுமான பூத் கமிட்டிகளை அமைத்திருக்கிறது. இவர்களுக்கான பயிற்சி அரங்கம், பயிலரங்கம், பயிற்சி கூட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட வாரியில அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில இந்த பயிற்சி கூட்டம் என்பது அங்கங்கே நடைபெற்று வரக்கூடிய நிலையில மண்டல அளவுல கட்சியுடைய தலைவர் தலைமையில இந்த பயிற்சி அரங்கத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த அடிப்படையில தான் இன்று கோயம்புத்தூர்ல முதல் கட்டமான மண்டல பயிற்சி கூட்டரங்கம், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் என அழைக்கப்படக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் BLA கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக சற்று முன்னதாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக கட்சியுடைய தலைவர் விஜய் அவரது நண்பர் ஜெகதீஷ் பழனிசாமியுடன் தனி விமானம் மூலமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் கோவை விமான நிலையம் சென்றடைய இருக்கிறார். குறிப்பாக கோவையை பொறுத்தவரையில கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திரைப்பட நடிகராக அவர் புறப்பட்டு சென்றிருந்த போது விமான நிலையம் முழுவதுமாக அப்போதைய ரசிகர்கள் நிரம்பி விமான நிலையமே சந்தித்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. சமூக வலைதளங்கள்ல 2 நாட்களாக அது வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று 11:10 மணி அளவுல தான் அவர் அங்கு செல்கிறார் என்ற செய்தி அறிந்தும் கூட காலை 7 மணியிலிருந்து கிட்டத்தட்ட விமான நிலையத்தில் சுற்றளவுல 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் கட்சி கொடியுடனும் குடும்பத்துடனும் சிறுவர்கள், சிறுமியர்கள், மாணவர்கள், மாணவியர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் என பலதரப்பட்டோரும், இளைஞர்கள் என பலதரப்பட்டோரும் நீண்ட வரிசையில ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக குவிந்திருக்கின்றனர். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் கோவை விமான நிலையம் முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிகளும் அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் நிரம்பியிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விமான நிலையத்திலிருந்து இறங்கி அவர் செல்லக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி வரையிலான தூரம் முழுமையாக பெண்கள் பூரண கும்ப மரியாதை, அதே போல கட்சியின் சார்பில் மேல தாளங்கள் முழங்க மரியாதை,
ஜேசிபியில பூ போடுவது, அதே போல பல்வேறு விதவிதமான வரவேற்புகள் அளிப்பதற்கு தயார் நிலையில இருக்கின்றனர். கோயம்புத்தூர்ல இறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய பிரச்சார வாகனத்தின் மூலமாக, ரோட் ஷோ மூலமாக செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. ஒரு கட்சியை பொறுத்தவரையில 2026ஆம் ஆண்டு தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று தெரிவிக்கும் போது கட்சி உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மிகவும் முக்கியம். அந்த அளவுல கட்சியுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் அடிப்படை நிலமாக இந்த BLA கூட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாக முகவர்கள் அல்லது பயிற்சி அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இருந்துதான் கட்சியுடைய பணிகள் துவங்கும். அவர்கள் தான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கணக்கெடுப்பது, தங்கள் கட்சிக்கு சாதக பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட செயலாளர்கள் என்ற அடிப்படையில இந்த டைம்லைன், இந்த டைம் ஸ்கேல் என்பது இருக்கும். அந்த அளவுல பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை இன்று துவங்குகிறார். இதற்கு அடுத்தபடியாக திருச்சியில ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் 2வது கட்ட பயிற்சி அரங்கமாக நடைபெற இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. முதற்கட்டமாக இன்றும் நாளையும் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்று கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கான ஆலோசனையும், அதே போல நாளை 13 மாவட்டங்களுக்கான இந்த பூத் லெவல் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு குருவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரங்கில தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் லெவல் ஏஜென்ட் தவிர்த்து எந்த தொண்டர்களுக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.